Hello friends, welcome to our channel. This is S.L.J.CREATIONS. ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேடோ பப்பட் நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் சிம்பிளாக அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாதிரி எடுத்திருக்கேன். அதில் வந்து மேலேயும் கீழேயும் வந்து ஹாலோவாக வச்சுக்கோங்க. இந்த சென்ஸ் அதை வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்காக அந்த பாக்ஸை நான் வந்து அதை கட் பண்ணலை, அப்படியே மடித்து ஒட்டியிருக்கேன். சரிங்களா? ஒட்டிட்டு ஃப்ரண்ட் சைடில் ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமுக்கு உள்ள பக்கம் இன்சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் மேலே தான் வந்து நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஒட்டியிருக்கேன். இது வந்து பட்டர் பேப்பர் ஆக்சுவலாக என்கிட்ட இருந்தது, நான் அதை தான் ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ அது வந்து ஃப்ரண்ட் சைடில் அந்த ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃப்ரேம் மேலே நம்ம என்னென்ன டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுலேயே பார்த்தீங்கன்னா என்னென்னா, உங்கள் ஸ்டோரி பேஸ் என்ன ஸ்டோரி நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அந்த பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதனா பிக்சர்ஸ் அதில் ஒட்டிக்கலாம். நான் வந்து ஃபாரஸ்ட்டில் இருக்க மாதிரி ஒரு பேஸ் எடுத்துருக்கனால நான் இந்த மாதிரி ட்ரீ மாதிரிலாம் ஒட்டியிருக்கேன் கட் பண்ணிவிட்டு. ஸோ உள்ள ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த டிஷ்யூ அது வந்து ஜஸ்ட் பட்டர் பேப்பர் தான், நான் அந்த பட்டர் பேப்பரை அப்படியே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் இந்த பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற கேரக்டர்ஸ். ஸோ இதில் வந்து அந்த ரேட்டு கேரக்டர் தேவைப்பட்டதுனால நான் வந்து இது ஸ்டோரி புக்கில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ஸ்டிக்கு அதில் வந்து பேக் சைடில் சிலோட்டு போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் என்ன சின்ன ஸ்டோரி குட்டி குட்டி ஷார்ட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணும்போது இது வந்து பசங்க மற்றவங்ககிட்ட இதை வந்து செஞ்சு காமிக்க சொல்லலாம். இப்போ நவராத்திரிலாம் வருதுன்னா அந்த டைமில் நம்ம இதை வந்து பசங்கக்கிட்ட கொடுத்து செய்ய சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இது வந்து லயனோட பேஸும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் அந்த குச்சிக்கு பேக் சைடில் செலோ டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு நெட்டட் இது. ஸோ இதெல்லாம் பிக்சரை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸ்டோரி என்னென்ட்டு. ஸோ இந்த நெட்டட் மாதிரி பேப்பர்லேயே கட் பண்ணிவிட்டு அதையுமே வந்து ஒரு குச்சியில் நான் செலோ டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ பசங்க வீட்டுக்கு வரும்போது கொலு டைமில் நம்ம இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க குட்டீஸ்கிட்ட இந்த ஸ்டோரி ஷேடோ ஸ்டோரி பண்ண சொல்லி மற்ற பசங்க பார்க்கும்போது தே ஃபீல் ஹாப்பி, அவங்களுக்கு ஒரு ஜாலியாக இருக்கும். அது குட்டியாக ஒரு ஷேடோ ஸ்டோரி பப்பா ஸ்டோரிஸ்லாம் வந்து பிடிக்கும். ஸோ மாரல் ஸ்டோரிஸ் மாதிரி எதனா குட்டி குட்டி ஸ்டோரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோரிஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அதுக்கு மெயின் இது வந்து டார்ச் லைட் தான். ஸோ அந்த டார்ச் லைட் வந்து நான் என்கிட்ட சின்னதாக இருந்தது, அது வந்து ஒயிட் பேஸில் இருக்குது என்கிட்ட. பார்த்திங்கன்னா தெரியும் ஒயிட்டில் இருக்குது. ஒயிட்லேயுமே இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. பட் எல்லோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்குன்றதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு எல்லோ டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருந்தது என்கிட்ட. ஸோ அதை வந்து மேலே ஃபுல்லாக கவர் பண்ணி ரப்பர் பேண்ட் மாதிரி போட்டிருக்கேன். அது எல்லோவில் ஆரஞ்சு கலர் தான், பட் அது எல்லோ மாதிரி தெரியுது. பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ அந்த லைட்டோட இது வந்து எல்லோ மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேஸில் பண்ணும்போது அந்த ஷேடோ வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பாக்ஸ்க்கு உள்ளே நம்ம அடிக்கும்போது அந்த ஷேடோ தெரியுது பாருங்கள். ஸோ நீங்கள் கையில் வச்சுருக்க அந்த பப்பட்டோடைய இது ஷேடோ தெரிகிற மாதிரி நீங்கள் கரெக்டாக அதை வந்து ப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வீட்டு குட்டீஸ் வந்து வெளிலேருந்து வர பசங்களுக்கு வந்து அந்த ஸ்டோரி சொல்லும்போது தே ஃபீல் ஹாப்பி. அவங்களுக்குமே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்ம வந்து ஸ்டோரிலாம் சொல்கிறோம் நல்லா இருக்குது அப்படி சொல்லும்போது தே ஃபீல் ஹாப்பி. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நவராத்திரி கூட நம்ம இப்போ பண்ணலாம். வர குட்டீஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ லயனுமே பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். அந்த அட்ஜஸ்டபிள் இது மட்டும் அவங்களுக்கு எங்கே வச்சு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க வந்து இது ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ராட் அந்த லயன் ஸ்டோரி தான் எடுத்திருந்தேன். ஸோ எங்கள் வீட்டு குட்டி வந்து அவரோட வாய்ஸ் மாடுலேஷனில் அந்த ஸ்டோரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க ஸ்டோரி எப்படின்னு பார்க்கலாம். One fine day, Lion was sleeping under the tree in this forest. On that time, a little mouse came and playing over the lion. Wee, 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 wee. Suddenly, the lion wake up. And it is very angry. He scared the rat. I'm going to eat you, oh you little one. Oh mighty lion, please forgive me.
I will never disturb you again, and if the need comes, I will surely help you. The lion felt pity on the tiny mouse, so he left him and thought, how can this tiny mouse ever help me? After some days, the lion was caught in hunter's net. Mickey heard this. He immediately ran towards the lion. He cut the net with the sharp teeth and saved the lion. Moral: no one is too small or too weak to help others. The end. Thank you. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ்.